அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நான் லன்ச் செய்கிறத பற்றி காமிக்கிறேன். கீ ரைஸ் செஞ்சுருக்கேங்க, மட்டன் குருமா, சிக்கன் ரோல் இருக்குங்க, ஸ்வீட் ஜாம் இருக்குது, முட்டை இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குங்க. எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். முதல் சிக்கனை வந்து இப்போ மசாலா போட்டு பட்டி வச்சிடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு போடுறேன், ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். நல்லா பரட்டி வச்சுக்கிட்டலாம். அரை மணி நேரம் ஊறணுங்க. கலருக்காண்டி கலர் போட்டு போடுறேன், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா ஊறணுங்க, ஊறினா தான் சிக்கன் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம குருமா சேர்த்து பார்த்துடலாம். நான் நெய் போட்டிருக்கேங்க, 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். ஆயில் வந்து ஒரு 2 மேசக்கண்டி ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் பல வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் ஒரு மேசக்கண்டி போடுறேங்க. இஞ்சி பூண்டு ஒரு மேசக்கண்டி போடுறேன். மட்டன் பாருங்கள், 1/2 கிலோ மட்டனை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இன்றைக்கி எங்கள் ரம்ஜான் ஆரம்பிச்சிருக்குதுங்க, அதனால் இன்றைக்கி மட்டும் தான் நான் போடுவேன் லன்ச்சு வீடியோ வந்து. மீதியெல்லாம் ஒரு மாதத்துக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம், லன்ச்சு சாப்பிட மாட்டோம். நைட்டில் செய்கிறது டிஃபன் செய்கிறது நான் காமிப்பேன். பச்சை மிளகா 2 உடச்சி ஊற்றிருக்கேன் போட்டிருக்கேன். தக்காளி 2 பசஞ்சு விட்ருக்கேன். தயிர் ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறேன். நோம்பு திறக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அதை போடுவேன் இனிமேல், அதை பார்க்கலாம் நீங்கள். வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா போட்டுடலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், 3 மேசக்கண்டி போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டலாம். மிளகாத்தூள் தாளிக்கும் போதே நம்ம போட்டிருக்காங்க, இப்போ போடல. நான் மூடி போட்டு 4 விசில் வரட்டும், வேக வைப்போம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், தேங்காய் வந்து அரை மூடி வச்சுருக்கேன். அன்னாசி பூக்கு 1 வச்சுருக்கேன். முந்திரி வந்து 6-7 முந்திரி வச்சுருக்கேன். கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன் வச்சுருக்கேன், அது இல்லைன்னா பரவாயில்ல. பொட்டுக்கடலை 2 மேய்ச்சக்கண்டி வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். கறி வெந்துருச்சு, நான் வேறு இதை சட்டியில் மாற்றிட்டேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்புலாம் இருக்குல்ல, அதை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் பாதியாக கட் பண்ணி நான் 2 இது ஊற்றுறேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சிருச்சு வந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். மட்டன் குருமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ரோஸ்ட்டு வறுக்கிறத பார்ப்போம். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன், சூடாகிடுச்சு. இப்போ நான் பாட்டி வச்சுருந்துருக்கேன் சிக்கனை அதில் போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் செஞ்சு திருப்பி விடுவோம். நல்லா சிம்மில் வச்சோன்னா இல்லாட்டி அடி பிடிச்சிரும், கருகி போயிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது
கீ ரைஸ் செய்கிறத பற்றி காமிக்கிறேன். சட்டி வச்சுருக்கேன். இதில் நெய் ஊற்றுறேங்க. 50 கிராம் நெய் ஊற்றுறேன். ஐம்பது கிராம் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றுறேன். ரெண்டும் சேர்த்து 100 கிராம் இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போடுறேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று இருக்குது, அது போடுறேன். கீ ரைஸுக்கு ரொம்ப வெங்காயம்லாம் தேவைப்படாது. பாருங்கள், பிரிஞ்சி இலை இருக்குது, அது போடுறேன். புதினா கொஞ்சம் போடுறேன். மல்லி இலை கொஞ்சம் போடுறேன். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதும். பிரியாணிக்கு தான் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். கீ ரைஸுக்கு லைட்டாக தான் வதங்கணும், இல்லாட்டி கலர் மாறிடும். இஞ்சி பூண்டு ஒரு 50 கிராம் இருக்கும், போடுறேன். நல்லா வாசனை வரணும் இஞ்சி பூண்டு. உப்பு லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ தயிர் வந்து ஒரு டப்பா தயிர் ஊற்றுறேன். சின்ன டப்பாங்க இது, 10 ரூபா பாக்கெட் மாதிரி விற்கிதில்ல, அதே மாதிரி உள்ளது. நான் 1க்கு 2 அளவுக்கு தண்ணி வச்சு நான் ஊற்றுறேன். இது 24 கேரட் அரிசி. எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு எலுமிச்சம்பழம் நான் ஒரு பழம் புழிஞ்சு விட்றேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடுறேன். இப்போ மூடி வச்சுருவோம், கொதிக்கிட்டோம். கொதி வந்துடுச்சு. ரைஸை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு 10 நிமிஷம், அதை போடுறேன். ரெடி ஆகிடுச்சுங்க. தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுலேயும் நம்ம வந்து பிரிஞ்சி இலை, புதினா, மல்லிலாம் கொஞ்சம் போட்டுக்குவோம். தம் போடக்குள்ளே போடணும். பசு நெய் என்ன இருக்குது, அது கொஞ்சம் போடுறேன். கீ ரைஸுக்கு பசு நெய் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம திருப்பிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம செஞ்ச கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குருமா ரெடியாக இருக்குது. சிக்கன் ரெடியாக இருக்குது. நான் தக்காளி ஜாமுன் செஞ்சுருக்கேன், உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல, ரொம்ப லாங்காக போகிறதுனால எடுக்கல நான். இன்றைக்கி தாங்க எங்களுக்கு லாஸ்ட்டு வந்து லன்ச்சு வந்து. இனிமேல் ஒரு ரம்ஜான் வரைக்கும் நாங்கள் லன்ச்சு சாப்பிட மாட்டோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கீ ரைஸ் ரெடியாக இருக்குது, குருமா ரெடியாக இருக்குது, சிக்கன் ஒரு ரோல் ரெடியாக இருக்குது, தக்காளி ஜாம் இருக்குது, முட்டை இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. நான் போகிற வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.